இன்றைக்கி நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனல் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துக்குரிய வீடியோ. 6ஆம் வகுப்பில் வந்து ஃபஸ்ட்டு 2 பருவத்துக்கு வந்து கம்ப்ளீட்டாக என்னென்ன இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் இருக்குது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வீடியோவில் வந்து கொடுத்துருக்குறோம். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துக்குரிய வீடியோ. நம்ம சேனலில் வந்து நிறைய வந்து இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நிறைய யூஸ் ஆகிற மாதிரி வந்து நிறைய வந்து நம்ம வந்து கொஷின்ஸ்லாம் வந்து நடத்திட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டெய்லி நம்ம போடுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதில் இருக்கிற இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காந்தத்தை வந்து எப்பயுமே நம்ம தொங்க விடும்போது, எப்போ தடையின்றி நம்ம வந்து காந்தத்தை தொங்க விடும்போது காந்தமானது எந்த திசையை நோக்கி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. வடக்கு தெற்கு திசையை நோக்கி தான் வந்து எப்பயுமே வந்து ஓய்வு நிலைக்கு காந்தம் வரும். அதுக்கடுத்து வந்து கடல் பயணங்கள்லாம் வந்து எதை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா வந்து காந்தத்தை பயன்படுத்தி தான் வந்து எந்த பக்கம் இது வந்து வடக்கா தெற்கா அந்த மாதிரி வந்து நிறைய வந்து காந்தத்தை பயன்படுத்தி தான் வந்து காந்த திசை காட்டியை பயன்படுத்தி தான் நிறைய வந்து கடல் பயணங்கள் கப்பல் பயணங்கள்லாம் மேற்கொண்டாங்க அப்படின்றத பற்றி இதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சொன்னோம்ல காந்தம் வந்து தடையின்றி தொங்க போடும் போது எப்பயுமே வந்து வடக்கு தெற்கு திசையை நோக்கி தான் நிற்கும். அதை தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து காந்த திசை காட்டி கருவியை பற்றி கொடுத்துருக்காங்க. காந்த திசை காட்டி கருவி அப்படின்றது வந்து ஒரு திசையை அறியறதுக்கு உதவுற ஒரு காந்த ஊசியோட பெட்டி அப்படிதான் வந்து காந்த திசை காட்டும் கருவி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, காந்தம் வந்து எப்போ அதோ காந்தத்தன்மையை இழக்கும் அப்படின்னு கேட்பாங்க. வெப்பப்படுத்தும் போது, உயரத்திலிருந்து கீழே வந்து விழும்போது, அப்புறம் வந்து சுத்தியலால் தட்டும் போது, இதெல்லாம் பண்ணும்போது காந்தத்திலிருந்து அந்த காந்தத்தன்மையானது போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கைபேசி, குறுந்தாடு, கணினி இதெல்லாம் வந்து காந்தத்து பக்கத்தில் வைக்கும்போது அதில் ஏற்கனவே வந்து கைபேசி குறுந்தாடுகள்லாம் இருக்கிற காந்தத்தன்மைக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து காந்தத்தை கைபேசி, குறுந்தாடு, கணினி இந்த மாதிரி வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் பக்கத்துல எல்லாம் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காந்தம் எப்போ காந்தத்தன்மையை இழக்கும்? வெப்பப்படுத்தும் போது, உயரத்திலிருந்து கீழே விழும்போது, சுத்தியலால் தட்டும் போதெல்லாம் வந்து காந்தத்தன்மையை இழந்துரும். அப்புறம் வந்து இந்த லெசனில் அவ்வளோதான். இந்த லெசனில் பெரிய கொஷின்ஸ்லாம் நிறைய இல்லை. காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊசி. அடுத்து மாலுமி திசை காட்டும் கருவிகளை வந்து முதல்ல பயன்படுத்தினது யாரு? மாலுமி திசை காட்டும் கருவியை முதல்ல பயன்படுத்தினவங்க இப்போதான் பார்த்தோம் சீனர்கள் கடல் பயணத்தில் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தங்கு தடையின்றி தொங்கவிட போடும்போது காந்தம் எப்போதும் எந்த திசையை நோக்கி நிற்கும்? வடக்கு தெற்கு திசையை நோக்கி தான் நிற்கும். காந்தத்தை என்ன பண்ணும்போது அதோட தன்மையை இழக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுத்தியலால தட்டும் போது காந்தத்தன்மையை இழந்துரும். காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி டேஸ் அறிந்து கொள்ள முடியும். எதை அறிஞ்சுக்கலாம்? திசையை வந்து அறிஞ்சுக்க முடியும். அடுத்த லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பொதுவாக வந்து வளிமண்டல அழுத்தத்தில் வந்து நீரானது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வந்து பனிக்கட்டியாக உறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ வளிமண்டலத்தோட அழுத்தத்தில் நீரானது 0 டிகிரி செல்சியஸில் வந்து அந்த வெப்பநிலை வந்து குறையும் போது அது வந்து பனிக்கட்டியாக உறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உலக நீர் தினங்கள்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே. உலக நீர் தினம் வந்து ஒவ்வொரு வருஷமும் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா வந்து மார்ச் 22ஆம் தேதி வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மார்ச் 22 ஞாபகம் வச்சுக்கணும், உலக நீர் தினம். அடுத்து வந்து இங்கே பாருங்க, இமயமலையை பற்றி கொடுத்துருக்காங்க. இமயமலையில் வந்து பனிப்படிவுகள், பனிப்பாறை மற்றும் பனி ஆறுகளை வந்து கொண்டிருக்கு. இந்தியாவில் வந்து முக்கியமான ஆறுகளில் 10 பெரிய ஆறுகள் வந்து இமயமலையிலிருந்து தான் வந்து பாயுது அப்படின்னு சொல்கிறாங்க. இமயமலை தான் வந்து நிறைய மக்களோட நீர் தேவை, வாழ்வாதாரம் எல்லாத்தையும் வந்து பூர்த்தி செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு காளான் அப்படின்றது வந்து எவ்வளோ லிட்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு காளான் அப்படின்றது வந்து எவ்வளோ லிட்டர் அப்படின்னா வந்து 3.785 லிட்டர் வந்து ஒரு காளானோட அளவு. 3 லிட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3.785 அப்படின்னு சொல்லுவாங்க காளான் அப்படின்றதோட அளவு. இது வந்து நீர்த்தேக்கங்களில் இருக்கிற நீரோட அளவை வந்து எப்படி குறிப்பாங்க அப்படின்னா வந்து டிஎம்சி அல்லது ஃபீட் அப்படின்ற டிஎம்சி டிவைடட் பை ஃபீட் அப்படின்ற அழகால வந்து அளப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதில்? நீர்த்தேக்கங்களை இருக்க நீரோட அளவை. அதுக்கப்புறம் அணைக்கட்டுகள்ல இருந்து திறக்கப்படும் நீரோட அளவை கியூசக் அப்படின்றது அளவால் வந்து அளக்குறாங்க. இதை தான் சொன்னாங்க கன அடி அல்லது வினாடி அப்படின்ற அழகால நம்ம வந்து அணைக்கட்டுகளில் வந்து இருக்கிற நீரோட அளவை வந்து அளக்குறோம். ஒரு காளான் அப்படின்றதோட அளவை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீர்த்தேக்கங்கள் இருக்கிற அளவை வந்து டிஎம்சி ஃபீட் அப்படின்ற அழகால வந்து நம்ம குறிப்போம். கியூசக் அப்படின்றது வந்து அணைக்கட்டுகள்ல இருந்து திறக்கப்படுற நீரோட அளவை வந்து குறிக்கிற அலகு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தடுத்து வர கொஸ்டின்ஸ்லாம் வந்து அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.